நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று கல்விக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள தலைமை அமையணும். மூன்றாவது அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுதான் கரிக்குலம். அப்புறம் ஆசிரியர்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க நினைச்சு பாருங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்பு 35 ஏக்கராவது கல்லூரி ஆரம்பிக்கணும்னு தோணிது. இதை விட கோயம்புத்தூர்ல உங்களூர் கல்லூரி 150 ஏக்கரா இல்ல, 150 ஏக்கரா. அவர் வாழ்நாளில் அவர் தொடங்கிய கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட எவ்வளவு, கிட்டத்தட்ட 30 வருமா, கிட்டத்தட்ட 30,000 40,000 பேர் படிக்கிறாங்க. காரணம், அந்த காலத்து தலைமை காமராஜர், சி சுப்பிரமணியம், அருட்செல்வர், இப்படிப்பட்ட ஒரு பிஎஸ்டியில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நல்ல தரமான கல்வியின் மூலமாக மட்டும்தான் ஒரு நாட்டை மாற்ற முடியும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு தனி மனிதன் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு ஆட்டிடியூடினல் சேஞ்ச் you have to bring about in the mind of a student, and by bringing about that change he will go to change the society. முதல்ல அந்த மாணவன் மனதில் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரும். என்ன மனமாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னா, அங்கே நாம் எழுதி வச்சிருக்கிறோம். இந்த பாரதி சிலைக்கிட்டோம், விவேகானந்தர் சிலைக்கிட்ட எங்க எழுதி வச்சிருக்கிறோம்? நீங்களும் சொல்லினா empower the youth to enrich the nation. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மாணவரையும் நல்ல கல்வியின் மூலமாக முதல் அவனை நாம் உயர்த்த வேண்டும். பிறகு உயர்வு பெற்ற அந்த மாணவன் தனக்கு வந்த உயர்வை வைத்து தன் உயர்வுக்கு காரணமாக இந்த சமுதாயத்தை அவன் உயர்த்த வேண்டும். இதுதான் எம்ஜிஎம் மாடல்கள். வேற எதுக்கு கைதட்டினால் எனக்கு மட்டும் எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? அதை விட்டுட்டு எங்க காலேஜில் இத்தனை பேர் படிக்கிறாங்க, இத்தனை பேருக்கு பிளேஸ்மெண்ட், என்னென்ன சம்பளத்துல என்னென்ன கம்பெனியில, அதுவும் வேணும், வேண்டாம்னு சொல்லல, அவசியம் வேணும். இந்த பிளேஸ்மெண்ட்காரர் இருக்காரா, அதனால he should get this happen. அது வேணும். இங்க வந்து படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நல்ல வேலை வாங்கிக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்கணும், அமெரிக்கா அங்கே இங்கே எல்லாம் போய்க்கிறோம், போகலாம். But after having got empowered, he should go to enrich the society. இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கங்க, எடைக்கு எடை தங்கம் கொடுக்குறோம் எங்க நாட்டுக்கு வாங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவு தேசம், அவ்வளவு நாடுகள் கேட்டு, அதோட வேடிக்கை, ஒரு டேர்ம் பிரசிடென்டா இருந்துட்டு இன்னொரு டேர்ம் இருந்தீங்கன்னா அத்தனை கட்சிகளும் கேட்டாங்க, யுனானிமஸ். But my life's ambition is to be a teacher. I got to get back to Anna University and be a professor and groom brilliant engineers. இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னா நம்ம பிரின்சிபல் சொன்னது போல ஒரு டீச்சரா இருக்கிறதுங்கிறது சாதாரண நினைக்காது. தயவு செஞ்சு சாதாரண நினைக்காது. முனுசாமி எனக்கு ஒரு வேளை இன்னொரு பிறப்பு இருந்து பொள்ளாச்சியிலையும் மனுஷனா பிறந்து நான் ஆசிரியரா எம்ஜிஎம் காலேஜுக்கு விண்ணப்பம் போட்டா நீங்க அப்பவும் நீங்க என்னை எடுத்துக்குவீங்களா? எடுத்துக்குவாங்க. எவ்வளவு தாராள மனசு. ஆகவே டீச்சரா இருக்கிறது சாதாரண நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தது உங்களோட போறதுக்கு அல்ல. For heaven's sake. Now what is the difference between a course on faculty development and a course on human development? இது faculty development சொல்லக்கூடாது. faculty development கன்சல்டன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 15-20 ஸ்லைடை போட்டு காட்டுவாங்க. அது பத்தாது. That may make you a better teacher, but not a better human being. What is it you want? Primarily, I should become a better human being. If I am a better human being, I will be everything. இப்போ எத்தனையோ வக்கீல் இருக்கிறாங்க, ஏன் நாம அம்பேத்கர் நினைக்கிறோம்? எத்தனையோ இன்ஜினியர் இருக்கிறாங்க, ஏன் விஸ்வேஸ்வரய்யா நினைக்கிறோம்? எத்தனையோ டாக்டர்கள் இருக்கிறாங்க, why we think of PC Roy? யோசிச்சு பார்த்தீங்களா? ஆகவே இவங்கெல்லாம் எப்படி அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கானாங்க? ஒரு டீச்சருங்கிறது சாதாரணமாக நீங்கள் மனது வைத்தால் ஒரு மாணவன்
வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தையே உயர்த்த முடியும். ஒரு முறை இந்த ராமானுஜர் படம் வந்ததுல, கணித மேதை ராமானுஜர், அதுக்கு நான் அனுப்பிச்சுட்டேன். ஞாபகம் இருக்கா? ஆனால் தமாஷா சொன்னாங்க, பசங்க ஸ்ட்ரைக் பண்ணி ஊர்வலம் போய் பார்த்துருக்குறோம், சினிமாவுக்கு ஊர்வலம் போனதை இப்போதான் பார்த்தோம். அப்போ டாக்டர் முருகையன் தியேட்டரில் நான் ஃபோன் பண்ணி சொல்லி, ஸோ பாதி டிக்கெட் பண்ணுங்க, மீதி நாங்கள் உத்தரவிட்டோம். கூட்டமாக மாணவர்கள் போவோம். அப்போ கதை அதோட முடியல. அப்போ பத்ரி பிரின்சிபலாக இருக்காருங்க. அப்போ நான் காலேஜில் ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்தேன். இந்த ஃபிசிக்ஸ் லெபார்டரி உள்ளே போனேன். உள்ளே போய் எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்க போனேன். அப்போ பிரின்சிபல் சொன்னார், ஐயா அங்கே பாருங்க, அந்த கோடியில் ஒருத்தர் நிற்கிறானே, அவன் கவனிச்சிங்களா? அவன் என்ன நீ கொஞ்சம் அவன் கொஞ்சம் பேசினா பெட்டருங்க. அதாட்ட என்ன நான் பேசுகிறேன், இல்லை நீங்கள் கொஞ்சம் போங்க. அப்போ நான் போய் கேட்டேன், யாரப்பா நீ எங்கிருந்து வர்றேன்? ஐயா நான் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வர்றேன், பயங்கரமான வறுமையில் வர்றேன். சரி, உன்னுடைய லட்சியம் என்ன? பாக்கெட்டில் இந்த ராமானுஜர் போட டிக்கெட் இருக்கான்னு காட்டலாம். அந்த டிக்கெட்டை காட்டி, இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா. அப்படின்னா நான் எடுக்கிற முயற்சி வீண் போகும்னு நினைக்காது. வகுப்பில் பாடத்தை சொல்லித்தரக்கு யாரும் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அவனை மனிதனாக உருவாக்கணும், அவன் மனதில் ஒரு கனவை விதைக்கணும். அது மட்டுமல்ல, நல்லா கேளுங்க, அவன் மனதிலே ஒரு வைராக்கியத்தையும் நாம் விதைக்கணும். நான் மனதில் வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிச்சலையும் ஒரு வைராக்கியத்தையும் அவன் மனதில் விதைக்கணும். எல்லாமே நம்ம விவேகானந்தரையும் பாரதியும் திருவள்ளுவரை கூட வச்சிருக்கிறோம். எத்தனை பக்கம் போயிட்டு வாங்க வர்றோம். நம்மளை காட்டிலும் பெட்டர் லேப், லைப்ரரி எல்லாம் பக்கம் இருக்கலாம். அது வேணும். நான் என்ன சொல்றேன்னா, education has to be forward looking. We have to change with the times, and we should equal any other best institution, not only in Tamil Nadu but the whole of the nation. என்ன யாருக்கு நான் நினைக்கிறோம், 101 to 150 இருக்கோம். இப்போ நீங்க எல்லாம் மனசு வச்சா அது within 50 வர முடியும். இப்போ இங்க என்ன இல்லை, ராதாகிருஷ்ணன் சொன்ன அஞ்சு சொன்னேன், அந்த அஞ்சும் இங்க இருக்கு. There is a vision, empower the youth to enrich the nation, and there is a management that subscribes to that vision, and there is a principal and faculty who are willing to dedicate to that vision, and there is nearly 5,000 and odd students who are willing to listen to you. நீங்க மனசு வச்சா ஒரு அமைதி புரட்சியை இந்த கல்லூரியில் ஏற்படுத்த முடியும். இந்த ரேங்க், மார்க், டிஸ்டிங்ஷன், பிளேஸ்மெண்ட் எல்லாம் பிறகு பார்ப்போம். அற்புதமான குடிமக்களாக நாம் உருவாக்கணும். நான் சொன்ன பாருங்க, வக்கீல்னா ஒரு அம்பேத்கர் இருக்கிறோம், டாக்டர்னா ஒரு பிசி ராய்ங்கிறோம், என்ஜினியர்னா ஒரு விஸ்வேஸ்வரையாங்கிறோம். நீ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருத்தர் சொல்றோம் இல்லையா? டீச்சர் தான் யாரை சொல்லுவோம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவரு தான் கல்விக்கு ஒரு லட்சியத்தை தந்தார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்த அந்த வாசகம் யுனெஸ்கோவில் எழுதி வைக்கப்பட்டது, நம்ம சிவத்தில் இல்லையே. இப்போ பாருங்க, இங்கே போயிட்டு தேசம் அவர் கொடுத்த அது என்ன தெரியுமா? அது நான் சொல்லி அந்த காலத்தில் நமசிவாயா ஒரு நிலையிலையும் பேசுவார். அதாவது எஜுகேஷன் டு பி கம்ப்ளீட் has to be humane. It should include not only training of the mind but disciplining of the soul. Take it from me, nowhere in the world anybody has given a definition so very comprehensive, yet in only 3 lines. Education to be complete has to be humane. It should not only go to train the intellect but of the heart and disciplining of the soul. இது மாதிரி காம்ப்ரிஹென்சிவாக ஒரு டெஃபினேஷனாக உலகத்தில் தந்தது யாரு? விவேகானந்தர் சொன்னது உங்களுக்கு தெரியும். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் அ ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் அந்த பூரணத்துவம் பிறப்பிலேயே இருக்கு. நாம் ஒன்றும் வெளியிலிருந்து திணிப்பதற்கு எதுவும் இல்லை. உள்ள இருக்கிற அந்த பூரணத்துவத்தை வெளிக்கொண்டு வந்து விட்டால் நம்ம வேலை முடிஞ்சது. அப்படின்னா
பாடத்தை சொல்லி தர்றது, பரீட்சைக்கு தயார்படுறது, மார்க் வாங்க வைக்கிறது, வேலை வாங்கி தர்றது, இது மட்டும்தான் அது புண்ணியம் இல்லை. யாரோ பண்ணிட்டு போகணும். என்டிஎம் காலேஜ் அப்படி பண்ணக்கூடாது. மாறாக ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். அப்புறம் நீங்க 35 வருஷம் கிடையாதுமா, 35 வருஷம் அதே டெக்ஸ்ட் புக்கு, அதே பாடம், எப்படி ரொம்ப சலிக்காம இருக்குது. நீங்க மேத்ஸா அதே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் if you want to make the teacher's job interesting, go beyond the syllabus. Go beyond the classroom. Don't think of the next examination. Think of the next generation. சிற்பி அவர்கள் அந்த காலத்தில் தமிழ் வகுப்பு எடுக்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியும், மற்ற டிபார்ட்மெண்ட்காரங்க தமிழ் அல்லாதவர்கள் முந்தைய வந்து அந்த வகுப்பறையில் உட்கார்ந்து சிற்பி பேசுறத கேட்பாங்க. சிற்பி ஒரு நாளும் பாடத்தை சொல்லித்தரல, ஒரு நாளும் பரீட்சைக்கு தயார் பண்ணல. இந்த 10 கொஸ்டின் ரெடி பண்ணிக்கீங்க, அதில் ஒரு 6 உறுதி பண்ணிக்கீங்க, 4 வந்து ஜெயிச்சிடலாம் இல்லை சொல்லுங்க. அவர் டெக்ஸ்ட் புக்கே வகுப்புக்கு எடுத்துட்டு வரல. தமிழ் மீது ஒரு ஆர்வத்தையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்தினால் பையன் தானா மாற்றுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பிசிக்ஸ் டீச்சரோ, மேத்ஸ் டீச்சரோ, கெமிஸ்ட்ரி டீச்சரோ யாரா இருந்தாலும்